கிரிக் பஸ்ஸுக்கே தெரியாத ஒரு மேட்டர் சொல்கிறேன். ஐபிஎல் 2015 பாயிண்ட்ஸ் டேபிளில் கிரிக் பஸ்ஸில் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சிஎஸ்கே, செகண்ட் ஆர்சிபி, தேர்ட் ஆர்ஆர், ஃபோர்த் எம்ஐ. பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ரன் ரேட் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் குவாலிஃபயர் விளாண்டது சிஎஸ்கே அண்ட் எம்ஐ. பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபோர்த் வந்திருந்தாலும் எம்ஐ எப்படி குவாலிஃபயர் 1 விளாண்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஐபிஎல்ல இந்த மாதிரி வேற எந்த வருஷமே நடந்ததே இல்லை. 2015ல் ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி இவங்க 2 பேருக்குமே 2 மேட்ச் மழனால நோ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ அதனால 2 மேட்ச்மே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்தாங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல 18 பாயிண்ட்ஸ் இருந்தாங்க. ராஜஸ்தான், ஆர்சிபி அண்ட் எம்ஐ இவங்க 3 பேருமே 16 பாயிண்ட்ஸ்ல இருந்தாங்க. ரன் ரேட்ல மும்பை தான் லாஸ்ட். ஐபிஎல் பாயிண்ட்ஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் எவ்வளவு வின்ஸ் எடுத்திருக்காங்கன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ரன் ரேட்டுக்கே போவாங்க. அந்த சீசன் எம்ஐ 8 வின்ஸ் அண்ட் 6 லாசஸ், ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் 7 wins and 5 losses. 2 மேட்ச் நோ ரிசல்ட் வந்தனால என்னதான் ரன் ரேட்ல ஆர்ஆர் அண்ட் ஆர்சிபி எம்ஐ விட அதிகமாக இருந்தாலும் எம்ஐ தான் செகண்ட் பிளேஸ் வந்தாங்க. இந்த டைம்ல தான் நிறைய பேர் அம்பையர் இந்தியன்ஸ் சொல்லி நிறைய ட்ரெண்ட் பண்ணாங்க. இப்போ வரைக்கும் கிரிக் பஸ்ல இந்த பாயிண்ட்ஸ் டேபிள் தப்பா தான் இருக்கு. இந்த ஃபேக்ட் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க.